ஊடகத்தை நம்பி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை. இது என்னடா புது பொருளியா இருக்கு? 2 கோடி தொண்டர்களை நம்பி இருக்கிற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அன்றைக்கு இந்த எடப்பாடியாரை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு எப்படி இருந்ததோ அதே எழுச்சி அதே ஆரவாரத்தோடு இன்றைக்கும் இருக்கிறது. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. காது இருந்தும் கேட்காத செவிடர்களுக்கும். தம்பி என்னண்ணே ஏன் கத்துது? பிஸ்கட் தீந்து போச்சுண்ணே. கண்ணிருந்தும் காக்காத கூடர்களுக்கும் நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த மண்டபத்திலே இங்க நிரம்பி இருக்கிற இந்த தொண்டர்களை பாருங்கள். ஏயா கத்துற? நாயை விட நீ கத்துற கத்துல என்ன கோர்த்து விட்டு போயிட போடுறீங்க? எங்கடா இருக்குது இங்க? எங்க இருக்குது கருத்து வேறுபாடு? எங்க இருக்குது சலசலப்பு? சலசலப்பு வராதா? கருத்து வேறுபாடு வராதா என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள். இங்கே பாருங்கள், இந்த எழுச்சியை பாருங்கள். இதுதான் 2026 நம்முடைய அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் அமையும் அமையும். நீங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. இறங்கி சார் இருக்கணும், இருக்கவே கூடாது. சேத்தால் அடித்து திருத்தப்பட்டார்கள். ஊது. திஸ் இஸ் ரிடிகுலஸ் சார். ஊது. குடிக்கலடி. குடிக்கல அப்புறம் என்ன ஊது? அடித்து திருத்தப்பட்டார்கள். இத சொல்றதுக்காயா எவ்வளவு காலம் படாத பாடுபட்ட? நான் தான் உன்னை சொல்ல விடாம தடுத்துட்டேனா? இன்றைக்கும் இந்த தமிழ்நாட்டை யார் ஆள்வது? எங்களுடைய பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார். ஏப்பா அழுகுற முருகேசா? என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன்.